ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒன்கே சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போட்டோம்னா அமங்க மியூசிக், அதாவது டீன் அமங்க மியூசிக் ஒரு மியூசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என் மியூசிக்ஸ் உண்மையாக நல்லா இருக்குது. சிவன் கடை பேசாமல் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ நண்டு போய்க்க பக்கத்தில் போகிற ரெண்டு பொண்ணுங்களும் என்ன ட்ரெயினுக்கு பச்சினே போகலாம், அதனால் கல்லூரிட்டு வேண்ட போகலாம், நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசி போக நம்ம ஹீரோ நினைக்கிறான், எனக்கு இந்த கடவுள் மேலாம் பேச நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்க, அப்புறம் ஸ்டெயின் பக்கத்தில் இருக்க வீட்டில் போய் ஹலோ நான் தான் கம்மியாட்டி வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மேபி அந்த கிராண்ட் ஃபாதர் கார்டு கேட்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போக, அப்புறம் பார்த்தோன்னா உள்ளே இருக்கிறோம் அங்கே பார்த்தா சரி கேர்ள்ஸ் ட்ரெஸ் மாட்டேன்னு சொல்லி சரி நம்ம கம்முன்னு வெளியே இருக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது தப்பமாக அவங்க கடவுட்டை இருக்கும்போது இவங்களை பார்த்து ஹீரோவுக்கும் நோஸ் ப்ளீடர் ஆரம்பிச்சிது. அப்புறம் அவங்களுக்கு கடவுள் சட்டு க்ரீன் பார்ட்டிட்டு ட்ரெஸ்லாம் மாட்ட வந்து டேய் நீ எங்களுக்கு பிடிச்ச தொட்டுடா, நீங்கள் பார்த்து எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி கட்டின்னுக்கு ரோஸ் கல்லில் முடி வச்சுக்கோ. அப்புறம் ஹீரோவும் நான் தான் கம்னாட்டி, நான் இந்த மீட்டிங் தங்க போகிறேன் அப்படிலாம் சொல்லு. அது மட்டும் இல்லாமல் நீ எங்களுக்கு பிடிச்ச பெரிய தொட்டுடா அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த ரோஸ் கலர் பொண்ணு கட்டின்னுக்க. அப்புறம் பார்த்தா அந்த பிளாக் கலர் முடி வச்சுக்கோ ஒரு பொண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீ இங்கிலீஷ் சொல்கிறேன், அப்போ நான் ஒன்று சீனியர், நீ பிக் சிஸ்டர்னு கூப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பொண்ணு நான் தான் எங்கள் சிஸ்டர், நீங்கள் இங்கிலீஷ் சிஸ்டர் கூப்பிடலாம். அப்புறம் ஹீரோ கிட்ட வந்துட்டு இல்லை ஃபேமிலியாக போடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லணுன்னே, ஆனால் நான் அவனை ஃபேமிலியாக ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி ரோஸ் கலர் சிஸ்டரும் சொல்ல, இவங்க பேர் அப்புறமேட்டு சொல்லுவேன். அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டும்போது நம்ம ஹீரோ நான் இங்கே படிக்கிறேன் வந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் வேணா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், ஆனால் நீ இங்கே ஒழுங்காக இருக்கணும் அப்புறம் உனக்கு சோடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சொல்ல. அப்புறம் நம்ம ஹீரோ ரூம்லாம் சுற்றி ஆடும்போது நான் இப்போ ரூமை க்ளீன் பண்ணேன். அப்போ நீ கபோலில் கேட்டு என்னது சரி ஒரு நிமிஷம் உனக்கு ஒரு போஸ்டர் எடுத்து காட்டுறேன் நீ சொல்லி போஸ்டர் எடுக்கலான்னு போகும்போது அங்கே ஸ்லிப்பாகி கீழே உள்ள போகும்போது நம்ம ஹீரோவை காப்பாற்றினான். அப்போ பார்த்தா இல்லை சிஸ்டரை வந்து பார்க்கும்போது டேய் நீ ஒரு அறக்காண்டா அப்படின்னு சொல்லி அவங்க வீழ்ந்து போஸ்டர் பார்த்தோன்னே ஹீரோவை அடிக்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல. அப்புறம் லிட்டில் சிஸ்டரை வந்து நான் ஒரு அழகான பொண்ணு பக்கத்தில் இருக்கேன், நீ என்ன பச்சிங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அது மட்டும் இல்லாமல் என் பையன் இல்லை அவன்கிட்ட மேங்கசீன் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி நிற்க ஹீரோ பேக் நோண்டின்னு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹேஞ்சி அந்த பொண்ணுக்கிட்ட போகும்போது ஸ்லிப்பாகி அந்த பொண்ணு மேலே இல்லை லிட்டில் சிஸ்டர் போல திரும்பி அந்த பொண்ணு வந்து டேய் நீ ஒரு அறக்கண்டா அப்படின்னு சொல்லி திரும்பி ஹீரோ அடிக்க, திரும்பி நீங்கள் எனக்கு தப்பாக புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல. அப்புறம் ஹீரோவை பச்சு முடிச்சுட்டு டயர்டாகி மூஞ்சி கழுவலாம் அப்படின்னு சொல்லி போக, அப்போனா லைட் ஆனில் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ரோஸ் கலர் பொண்ணா தும்னோடனே சரி கோல் பெட்ஷீட்டை போட்டு சொல்லி பெட்ஷீட் போட்டலாம் போகும்போது திரும்பி அந்த பொண்ணு மேலே தெரியாமல் இல்லை. அப்புறம் அந்த ரெண்டு சிஸ்டர் வந்து பார்க்கும்போது சாரி அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை போஸ்ட்டை பார்த்து திரும்பி சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கடுவு சாப்பிட்டு போக, சரி இந்த ஒரு வாட்டி வேணா மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிங்க் கலர் பொண்ணும் சொல்ல. சரி இந்த நைட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா அமுகம் சாம்ஸ் ரெடி பண்ணுறோம், நாங்கள் இந்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லி நிற்க, இதெல்லாம் நமக்கு காசு கிடைக்குமா அப்படிலாம் கேட்க, இல்லை அப்படிலாம் சொல்லும்போது அம்மா இந்த கையில் வச்சு கையில் இருந்ததுன்னு கேட்கும்போது எங்கள் அம்மா எங்களுக்கு ஞாபகமாக கொடுத்தது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா இப்போ இல்லை அப்படிலாம் சொல்லி நிற்க, சரி நீ இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்ல, சரி நல்ல ஐடியாடா அப்படிலாம் சொல்லி இருக்கும்போது உனக்கு நீ டாக்டராகவே இந்த கடவுள் உனக்கு உதவி செய்வார், வானத்தில் ஸ்டாரில் அப்படியே முன்னும்போது நீ வேணும்னா கடவுள் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த பிங்க் கலர் வச்சுக்க போகணும் சொல்ல. என்ன நீ முட்டாத்தனமாக சொல்கிறீங்க, அது பார்த்தா ஹேர்ஸ்டைலில் விழும்போது அந்த சட்டத்தில் கேட்கும், அதில் பார்த்தா வீடியோ போக வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லி ஹீரோ சொல்ல. ஆனால் அந்த பிங்க் கலர் போட மாட்டான், டே நீ கடவுள் மேலே நம்பிக்கை இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிள்ளை சூழ்நிலை வைக்கிற அளவுக்கு போக. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீன் கட்டாயி பண்ணோம் ஒரு பார்க்குக்கு போகுது. பார்த்தீங்கன்னா அங்கே ரோஸ் கலர் வச்சுக்க பொண்ணும் ஒரு பொண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாம் வாங்கிக்கோ, இது பார்த்தா கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு மாதிரி அப்படின்னு சொல்ல. அப்புறம் ஹீரோ வந்து இந்த பொண்ணுக்கிட்ட இங்கிலீஷில் இந்த பொண்ணு இந்த சாம் எடுத்துனா அந்த பொண்ணு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவனும் வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இங்கிலீஷ் டூரிஸ்ட்லாம் வருவாங்க, நீ சொன்னால் இங்கிலீஷ் கற்றுக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி நீ சொல்கிறது நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சொல்ல. ஹீரோ சரி அப்படின்னு சொல்லி போவேன். அப்புறம் ரெடியும் காட்டச்சு ஒரு சின்ன பறவை பார்த்தீங்கன்னா அந்த கைது எடுக்கும்போது ஹீரோயினுக்கும் அது அம்மா கொடுத்து சாத்தி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும்போது அவங்களும் சார்ந்த அடிக்கும் தேடுறாங்க, அதை கிடைக்கல. அவங்க சார்ந்த அடி கேட்டு கிடைக்கோனே நான் தான் கேர்லெஸ்ஸாக இருக்கேன், நம்ம கடவுள்கிட்ட வேணும் கிடைக்கும் நிச்சயமாக மீறி வேண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு நீ கடவுள்கிட்ட எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் தேடி ஆகணும் நம்மளா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணும் நீ என்ன கடவுள் மேலே நம்பிக்கை இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் வச்சுக்கிங்கன்னா விட சொல்லுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா
ஹீரோ ரூமில் பார்த்தா சிஸ்டர் ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஹீரோவாக அவங்க அம்மா இருக்க மாதிரி ஹீரோ அவரோட அம்மா உடம்பு சரியில்லாத இருக்கும்போது ஹீரோ பார்த்தா கடவுள்கிட்ட வேண்டுவார். ஏன்னா அப்போ நான் அந்த இறந்துட்டாங்க அவங்க அம்மா. அப்போதுலேருந்து ஹீரோ கடவுள் மேலே பேச நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசியிருக்கும் போது அந்த பொண்ணு கேட்டு ஹீரோ கேட்டுக்கும் போது சரி நான் பண்ணேன் எனக்கு மன்னிச்சிடு சாரி அப்படின்னு சொல்ல ஒரு நம்மளுக்கு கடவுள் எப்படியாச்சும் தருவார். ஹீரோ ப்ரே சொல்ல நான் ஹீரோக்காக ப்ரே பண்ணுறாள். அப்போ நான் அவங்க 4 பேரும் போயிட்டு அப்போ சொன்னாலே ஒரு ஆஸ்ட்ராய்ட் அதெல்லாம் வந்துட்டு அது நடக்கும்போது என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது சின்ன ஒரு பூ எடுத்து பார்க்கும்போது செடி பிளாசமு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செடி பிளாசமும் அந்த ஆஸ்ட்ராய்டும் சேர்ந்து வரதுனால அப்படி தெரிந்து போகல. என்ன எப்பயாச்சும் அழகாக இருக்கணும்ட்டியா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அவங்க 3 பேர் பார்த்துட்டு அவங்க பார்த்தா அப்படி சொல்லணோன்னே அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்தும் அந்த பூ காட்டில் ஆடி இந்த கயிறு வண்டியில் அதை உடனே பேச முடியும். ஆனால் இங்கே ஏதோ எக்ஸ்ட்ரா சீன் நெக்ஸ்ட் வாங்க பார்த்தோம். அப்போ அந்த ப்ரீஸ்ட்டை வந்துட்டு நானே இங்கே ஹெட் ப்ரீஸ்ட்டு இப்போ நீ எனக்கு அடுத்து பார்த்துக்க போகிற கல்யாணம் பண்ணி யாரை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னே வெல் அழகான பேட்டிங்க தான் அப்படின்னு சொல்ல 4 பேருக்கும் ஷாக் ஆகிடுது. சரி வர இந்த எபிசோட் முடிஞ்சுது.